தஞ்சையில் பட்ட பகலில் சட்டக்கல்லூரி மாணவரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட கேட்கலாம். சையத் மௌலானா, அந்த மாணவரை எதற்காக வெட்டினார்கள்? அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார்? என்ன நடந்தது? முழு விவரம். தஞ்சாவூர் மேலவதி பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியம். இவர் தஞ்சை ஆத்துப்பாலம் பகுதியில் அருகே உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் செலுத்துவதற்காக வந்துள்ளார். அப்போது அங்கு பணிபுரியும் பெண் ஊழியருக்கும் இவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த பெண் ஊழியர் மர்ம நபர்களுக்கு போன் செய்துள்ளார். அதே போல் பாலசுப்ரமணியமும் தனது மகனான ஹரிகரனுக்கு போன் செய்துள்ளார். இந்நிலையில் ஹரிகரன் வந்தவுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் ஹரிகரனின் முதுகில் பட்டாக்கத்தியால் வெட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த வெட்டுப்பட்ட அந்த ஹரிகரன் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதே போன்று 108 ஆம்புலன்ஸின் தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை செய்து கொண்டிருந்தனர். அப்போது 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஹரிகரன் சிகிச்சைக்காக சென்றார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹரிகரன் அதாவது தற்போது பட்டக்கல்லூரி மாணவரை வெட்டிய சம்பவம் தஞ்சையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போன்று அந்த சம்பவம் நடைபெற்ற காட்சிகள், சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது. அந்த காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது கடுமையான வாக்குவாதம் ஏற்படுகிறது. அதில் ஒருவரை தாக்குகிறார். உடனடியாக இவர் கையில் இருந்த அரிவாளை எடுத்து அவர் அதை வெட்டக்கூடிய ஒரு முயற்சி செய்தார். அதன் போது அந்த நபர் தப்பித்து ஓடுவதற்காக ஓடினார். இருந்த போதும் இந்த அரிவாளால் அவர் அந்த மர்மவர் அவரை முதுகில் வெட்டினார். அந்த காட்சிகள், சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி தஞ்சையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சையத் மௌலானா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.